வங்க பிரிவினை 1905. பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கைக்கு, அதாவது பாலிசி ஆஃப் டிவைட் அண்ட் ரூல், முதல் தர முன்னுதாரணமாக விளங்கியது வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினை பிரிட்டிஷாரினுடைய பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இது எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். அது 1905 ஆண்டு, மறந்துடக்கூடாது. வங்கப்பிரிவினை என்பது வங்காள மாகாணத்தை பிரித்து 2 மாகாணங்களாக்கிய அரசினுடைய செய்கையை குறிக்கிறது. இந்திய அரசு பிரதிநிதியான கர்சன் பிரபு 1905 அக்டோபர் 16ஆம் நாள் இத்திட்டத்தை செயல்படுத்தினார். அப்போ வங்கப்பிரிவினைன்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர வேண்டியது 1905 கர்சன் பிரபு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, மாகாணத்தை 2ஆக பிரித்தாங்க. கர்சனுக்கு முன்பே இப்பிரிவினை திட்டத்தை வில்லியம் வாட் என்பவர் முன்மொழிந்தார். அதாவது வங்கப்பிரிவினையை அமுல்படுத்தியது, செயல்படுத்தியது கர்சன் பிரபு. ஆனால் இந்த திட்டத்தை முன்மொழிந்தது வில்லியம் வாட். பிரிவினைக்கு காரணமாக வங்காளம் நிர்வகிக்க முடியாத அளவுக்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது என்றும், கிழக்கு வங்காளம் வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளது என்றும் கூறப்பட்டன. காரணம் அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வங்காளம் ரொம்ப பெரிய மாகாணமா இருக்கு, அப்ப நம்ம 2 பிரிவா தான் பிரிச்சோம்னா தான் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில 2ஆ பிரிச்ச மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு விளக்கம் இருந்தது. ஆனால் உண்மை அது இல்ல. அவங்க சொன்னது கிழக்கு வங்காளம் ரொம்ப வளர்ச்சி குன்றிய அன்டெவலப்டு ஏரியாவா இருக்கு, அப்போ அதை நம்ம முன்னேற வைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷார்ஸுடைய விளக்கம். ஆனால் உண்மையான காரணம், இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தாயகமாக வங்காளம் விளங்கி வந்தது. வங்காளம் தான், பெங்கால் தான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஒரு தாயகமாக இருந்து புரட்சிக்கு வித்திட்டதாக அமைந்தது. அதனால பிரிட்டிஷார் பிரித்தாளும் கொள்கையினுடைய அடிப்படையில் வங்க பிரிவினையை 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபுவின் மூலமாக நிறைவேற்றினர். முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் அஸ்ஸாம் கிழக்கு வங்காளத்தை தனியாக பிரித்து இந்து முஸ்லிம் பகை வளர இடமளித்தால் தான் ஆங்கிலேயரினுடைய ஆட்சி நீடித்து நிலைக்கும் என எண்ணிய கர்சன் இப்பிரிவினையை செயல்படுத்தினார். அதாவது முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய அஸ்ஸாம், கிழக்கு வங்காளம் இப்படி தனியா பிரிச்சு இந்து முஸ்லிமினுடைய பகையை வளர்த்தால் ஆங்கிலேயரினுடைய ஆட்சி நீடித்து நிலைக்கும் அப்படின்னு நினைச்ச கர்சன் இந்த பிரிவினையை செயல்படுத்தினார். அப்ப நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வங்க பிரிவினைன்னு சொன்னா 1905 செய்தவர் கர்சன் பிரபு 2 மாகாணமாக பிரித்தார், முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே பகையை வளர்ப்பதற்காக. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சுதேசி இயக்கத்தாலும் நாடு முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களாலும் பிரிட்டிஷ் பேரரசர் 5ஆம் ஜார்ஜ் 1911 இந்தியாவிற்கு வந்த போது இப்பிரிவினை திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தார். அப்ப வங்க பிரிவினையை கைவிடப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டா 1911. அதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா பேரரசர் 5ஆம் ஜார்ஜ். அதாவது வங்க பிரிவினை 1905 கர்சன் பிரபு, அதை நீக்குவதற்கு காரணமாக இருந்தவர் 5ஆம் ஜார்ஜ் 1911. அடுத்தது சுதேசி இயக்கம், சுதேசி மூவ்மெண்ட். வங்க பிரிவினையை தொடர்ந்து வங்காளத்தில் முதலாக செயல்படுத்தப்பட்ட இயக்கம் சுதேசி இயக்கம். அப்ப சுதேசி இயக்கம் அப்படின்னு சொன்னாலும் வங்காளம் தான் செயல்படுத்தப்பட்டது. இந்த இயக்கத்தின்படி இந்தியாவில் உற்பத்தியாகும் உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. சுதேசி பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அயல்நாட்டு பொருட்களை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றது சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு தலையாய கொள்கை. பிரிவினை நாளான 1905 அக்டோபர் 16 அன்று தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டது. தாகூர் பிரிவினையை எதிர்த்து அமர் சோனார் பங்களா என்ற பாடலை இயற்றினார். இதுவே தற்போதைய பங்களாதேஷ் நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்கிறது. அப்போ தாகூர் வங்க பிரிவினையை எதிர்த்து பாடிய பாடல் அமர் சோனார் பங்களா அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் தான் இப்போ பங்களாதேசத்தினுடைய தேசிய கீதமா இருக்கு. இப்ப பங்களாதேசத்தினுடைய தேசிய கீதம் இயற்றியவர் தாகூர். என்ன அப்படின்னு கேட்டா அமர் சோனார் பங்களா.
பக்கிம் சந்திரனாரினுடைய வந்தே மாதரம் வங்கத்தினுடைய தேசிய கீதமாயிற்று. ஆடவரும் பெண்டியரும் ரக்ஷா பந்தன் கட்டி தங்கள் உள்ளத்து இணைப்பை வெளிக்காட்டினர். சுரேந்திரநாத் பானர்ஜி, தாகூர், ஆனந்த மோகன், போஸ், பிபின் சந்திரபால் போன்ற பல தேசிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். அதாவது பக்கிம் சந்திரனாரினுடைய